نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் கண்ணியமான ஒரு நாளிலே கண்ணியமான ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த இடத்தில் அல்லாஹ் ரஹ்மான் நம்மளை எப்படி ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திலும் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனக்கும் உங்களுக்குமான இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மானுடைய தலையங்கமாக நாம் எடுத்து கொண்டுள்ள விஷயம் உயர்மறை கூறும் உயர்ந்தோர்களின் பண்பு. இந்த காலகட்டத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொன்னால் நம் சமுதாய மக்களிடத்தில் பலதரப்பட்ட மக்களை நாம் சொல்லுவோம். இந்த படிப்பிலே டிகிரி முடித்தவன், இந்த பட்டய படிப்பிலே டாக்டரேட் என்று சொல்லக்கூடிய கலாநிதி என்ற பட்டம் பெற்றவன், அல்லது இந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர் என்று சிலர்களை அல்லது சில துறையில் மட்டும் இருப்பவர்களை பார்த்து சொல்லுவோம், இவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களிலே ஏழையோ பணக்காரனோ கருப்பனோ சிவப்பனோ இவர்களெல்லாம் விட அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அத்காக்கும், எவர் இறையச்சத்தால் சிறந்து விளங்குகிறாரோ அவர்தான் சிறந்தவர். அப்ப ஈமான் எவரிடத்தில் இருக்கிறதோ, இறையச்சம் எவரிடத்தில் இருக்கிறதோ அதை கொண்டுதான் அல்லாஹ் இவர் சிறந்தவர் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி சொல்லி காட்டுகிறான். அப்படி குர்ஆன் முழுவதும் உயர்ந்தவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது முஃமின்களை குறித்து தான் அல்லாஹ் பேசுகிறான். இவர்கள்தான் உயர்ந்தவர்கள், யாரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். எத்தனையோ பணம் படைத்த படைபலம் படைத்த எத்தனையோ நபர்களை இழிவுக்கு உள்ளானவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் உயர்ந்தவர்கள் என்று யாரை சொல்லுகிறான்? யாரிடத்தில் கட்டுகளவேனும் ஈமான் இருக்கிறதோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில். அப்ப அந்த உயர்ந்தவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும், இன்றைக்கு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு சூழலில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் முழுவதும் பல இடங்களில் அந்த உயர்ந்தவர்களுடைய பண்பை குறித்து பேசுகிறான். நாமும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டுமா? இந்த பண்புகள் நம் வாழ்க்கையில் வர வேண்டும். பலதரப்பட்ட பண்புகளை பேசுகிறான். அதில் இந்த ஜும்மாவுடைய குறுகிய நேரத்தில் ஒரே ஒரு இடத்தில் அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால் என்கின்ற அத்தியாயத்தில் ஆரம்ப வசனங்களில் பேசக்கூடிய ஒரு 4-5 பண்புகளை மட்டும் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த
சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயம். இந்த 8வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான், இந்த உயர்ந்தவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட இந்த முஃமின்கள் இவருடைய பண்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் எப்படி பேசுகிறான்? முஃமின்கள் யார் என்று சொன்னால், அவரிடத்தில் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால் அவருடைய உள்ளமெல்லாம் நடுங்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை 2 விதமாக எடுக்கலாம். ஒன்று, அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிற பொழுது அவர்கள் அல்லாஹுடைய அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். இன்னொன்று விதமாக விளங்கலாம், ஒவ்வொரு மனிதனும் குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய எல்லா பிள்ளைகளும் தவறு செய்யக்கூடியவர்கள். அப்படி தவறு செய்து முடித்ததற்கு பின்னால் அல்லாஹுடைய ஞாபகம் அவனுக்கு வந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி அவனுக்கு நினைவு கூறப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கிவிடும். ஈமானுடைய அடையாளம், முஃமினுடைய ஒரு பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒரு மனிதர் ஓடி வருகிறார். ஹதீஸில் வருகிறது, அவருடைய முடியெல்லாம் சிலிர்த்து போயிருக்கிறது, அவருடைய மேனியில் மேலாடை இல்லை. ஓடி வருகிறார், அல்லாஹுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், மானக்கேடான ஒரு காரியத்தை செய்துவிட்டேன், எனக்கு தண்டனையை கொடுங்கள் என்று வந்து நிற்கிறார். சஹாபாக்கள் இருக்கிறார்கள், பல தோழர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் என்று சொல்லுகிறார், நான் தவறு செய்துவிட்டேன், தண்டனையை கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். மறுபடியும் வந்து சொல்லுகிறார், நான் தவறு செய்தது உண்மை, எனக்கு தண்டனையை கொடுங்கள். 4 மர்ராத் ஹதீஸில் வருகிறது, 4 முறை இப்படி செய்கிறார். ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள், அஷரிப்தல் ஹம்ர், நீ மது அருந்திருக்கிறாயா? யா ரசூலல்லாஹ், நான் மது அருந்தவில்லை. நீ மஜ்னூன், பைத்தியமா உனக்கு? யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த பைத்தியமும் இல்லை, நான் தெளிவாக இருக்கிறேன், நான் தவறு செய்தது உண்மை, எனக்கு தண்டனை கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர விசாரித்து விட்டு இவருக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஓடுகிறார், கல்லால் எரிகிற பொழுது ஓடுகிறார், வலியால் கத்துகிறார். சாதாரணமாக கல்லால் எறிவது என்று சொன்னால் உடனே மரணத்தை தழுவ முடியாது. தலையில் படும், கையில் படும், காலில் படும், ரத்தம் சொட்ட சொட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை தழுவக்கூடிய சூழல், வேதனை. அந்த வேதனையில் அவர் கடைசியில் மௌத்தா போகிறார். ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்த போகிறார்கள். இப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யாருக்கு ஜனாசா தொழுகை நடத்த போகிறீர்கள்? ஒரு மானக்கேடான ஒரு காரியத்தை செய்த ஒரு மனிதருக்கா நீங்கள் ஜனாசா தொழுகை வைக்க போகிறீர்கள்? உமரே, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், உமரே, இதோ இருக்கிறார் இந்த மாயிஸ், இவருடைய ஈமான் இந்த மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய 70 நபருடைய ஈமானுக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் அதை விட அதிகமான ஈமானுக்கு சொந்தக்காரர் அந்த மாயிஸ், சொர்க்கவாசி இவர் என்று ரசூலால் சான்றளிக்கப்படுகிறார் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்போ இந்த நிகழ்விலிருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்ன? ஒரு தவறு செய்துவிட்டார், உணர்ச்சி மிகுதியால் ஒரு மானக்கேடான ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அதற்கு பின்னால் அல்லாஹுடைய ஞாபகம் அவருக்கு வருகிறது. முஃமினுடைய ஒரு பண்பு, அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் அவனுடைய உள்ளங்கள்லாம் நடுங்கிவிடும். இந்த உலகத்தில் யார் என்னை பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நாளை மறுமையில் அவன் முன்னால் நான் நிற்க வேண்டும், என்னுடைய ரசூல் என்னை பார்ப்பார்கள். இதை மானக்கேடான ஒரு காரியத்தை செய்துவிட்டு அவருடைய முகத்தில் நான் எப்படி முழிக்க முடியும்? இந்த உலகத்திலேயே அதற்கான தண்டனையை நான் அனுபவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி யார் எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை, அந்த சபையில் வந்து நான் இப்படி ஒரு மானக்கேடான விஷயத்தை செய்துவிட்டேன், எனக்கு தண்டனையை கொடுங்கள் என்று நிற்கிறார் என்று சொன்னால் இதுதான் முஃமினுடைய பண்பு. அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் அவனுடைய உள்ளமெல்லாம் நடுங்கிவிடும். அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால் அவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரி, அல்லாஹ் எந்த அளவுக்கு அவன் வருத்தப்படுவான் என்று சொன்னால், என்னை வளர்த்து எனக்காகவே வாழுகிற என் தந்தைக்கு ஒரு துரோகம் செய்கிற பொழுது என் உள்ளம் எப்படி பதறும், அதே போன்று என்னுடைய ரப்பிற்கு நான் ஒரு அநியாயம் செய்து விட்டேனே, என் இறைவனுக்கு ஒரு துரோகம் செய்து விட்டேனே என்று இந்த உள்ளம், முஃமினுடைய உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கும். அதனால தான் ரசூல் ஷார்ட்டா சொல்றாங்க, அல் இஸ்மு ஹாக ஃபி ஸத்ரிக, உன்னுடைய உள்ளத்தை எது உறுத்துகிறதோ அதுதான் பாவம் என்று சொன்னார்கள்.
ஒரு முஃமினுடைய உள்ளம் அப்படித்தான் இருக்கும். அந்த அவன் செய்யக்கூடிய அந்த பாவத்தை வைத்தே அவன் எடை போட்டுக் கொள்ளலாம், நான் ஒரு முஃமினா முனாஃபிகா என்று. அதனால் தான் இப்படி சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு முஃமின் ஒரு பாவத்தை செய்வான், அந்த பாவத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா? ஒரு பாழடைந்த ஒரு மலைக்கு கீழால் எப்படி ஒரு மனிதன் பயந்து கொண்டே நடப்பானோ அப்படி பார்ப்பான். எப்போ இந்த மலை நம்ம மேலே விழும், நம்மளை அழிச்சிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே போவானா இல்லையா? அந்த மாதிரி ஐயோ ஒரு தப்பு செஞ்சிட்டோமே, அல்லாஹ்விற்கு இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சிட்டோமே, இந்த பாவம் என்னை அழித்து விடுமோ என்ற பயத்தோடு இருப்பான் முஃமின். ஆனால் ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகன் தான் செய்த அந்த தவறை எப்படி பார்ப்பான் என்று சொன்னால், தன் மூக்கின் மேலால் இருக்கக்கூடிய ஒரு ஈயை விரட்டுவது போல சாதாரணமாக அந்த பாவத்தை பார்ப்பான். அதுதான் முனாஃபிக். நான் நம்முடைய பாவத்தை எப்படி பார்க்கிறோம்? சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம். நான் அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் தவறு செய்கிறேன், அந்த தவறை நான் மிகப்பெரிய பாரதூரமான ஒரு காரியமாக பார்க்கிறேனா, அல்லது ஒரு நயவஞ்சகன் பார்ப்பதை போல அற்பமாக அதை பார்க்கிறேனா? யாரும் செய்யாத ஒரு காரியத்தையா நான் செய்துவிட்டேன் என்று சொல்லி அற்பமாக அதை பார்க்கிறேனா என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். முஃமினுடைய பண்பு, அல்லாஹ்விற்கு ஒரு அநியாயம் செய்துவிட்டு, ஒரு பாவமான காரியத்தை செய்துவிட்டு, அதற்கு பின்னால் அல்லாஹை பற்றி நினைவு கூறப்பட்டு, அல்லாஹை பற்றி பேசப்பட்டு அவனுடைய காதில் விழுந்தால் அவனுடைய உள்ளமெல்லாம் நடுங்கிவிடும். முதலாவது பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், முஃமினுடைய இரண்டாவது பண்பு என்ன தெரியுமா? வஇதா துலியத் அலைஹிம், அவர்களுக்கு அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுடைய வசனங்கள் இருக்கிறதே, அதை ஓதி காண்பிக்கப்பட்டால், சொல்லப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். ஆனால் இன்றைக்கு தூக்கம் தான் அதிகரிக்குது. ஜும்மாவுடைய தொழுகையிலும் சரி, மற்ற சுபுஹுடைய தொழுகை, எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, அவர் இமாம் ஓதுகிறார், மெம்பரிலிருந்து இமாம் சொல்லுகிறார், அல்லாஹுடைய வசனத்தை பேசுகிறார், ஆனால் முஃமின்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் நமக்கு தூக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி. பாருங்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓத சொல்லுகிறார்கள், குர்ஆன் ஓதி காட்டுங்கள் எனக்கு. அல்லாஹுடைய தூதரே, உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கே நான் எப்படி ஓதி காட்டுவது? பிறர் ஓதி கேட்பதை நான் விரும்புகிறேன், ஓதுங்க எனக்காக. சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள், 40வது வசனத்தை அடைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் நிறுத்துங்கள் என்று சொல்லி தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் அந்த வசனத்தில் பேசுகிறான், நபியே, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சாட்சியாளரை மறுமையில் கொண்டு வருவோம். இதோ இருக்கிறார்கள் இந்த நிராகரிப்பாளர்கள், காஃபிர்கள், இவர்களுக்கு சாட்சியாக மறுமையில் உண்மையை கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று அல்லாஹ் அந்த வசனங்களில் பேசுகிறான். இதை கேட்டு அழ ஆரம்பிக்கிறார்கள். இதே சூரத்து நிசா தொழுகையில் ஓதப்படுகிறது. அதே அல் குர்ஆன் வசனங்கள் தான் தொழுகையில் ஓதப்படுகிறது. அவர்களுக்கு ஏற்படுத்திய அந்த அழுகை நமக்கு ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் காரணம் என்ன? அதே குர்ஆன் தானே, அதே வசனங்கள் தானே. அப்ப அதே வசனங்கள் தான் நாம் கேட்கிறோம். அவர்களுக்கு அழுகையை கொண்டு வந்தது, ஈமானை அதிகரித்தது, நமக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன காரணம்? காரணம், அல் குர்ஆனை விட்டு நாம் மிக தூரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் காரணம். உள்ளங்கள் எல்லாம் பாழடைந்து கிடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, யாருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய பகுதி சிறிது ஏனும் இல்லையோ அவனுடைய உள்ளம் பாழடைந்த உள்ளம் என்று சொன்னார்கள். ஜும்மாவிற்கு வந்திருக்கிறோம், என்னுடைய ஆடை, என்னுடைய உடல் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக குளித்துவிட்டு நறுமணங்கள் பூசிவிட்டு அழகாக வந்து அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளம் அழகாக இருக்க வேண்டும், அசிங்கமாக இருக்கிறது, அழுக்காக இருக்கிறது, எப்படி துடைத்து எறிவது? யோசித்திருக்கிறோமா? குர்ஆன் வசனங்களை கொண்டுதான் அதை சுத்தப்படுத்த முடியும். இன்றைக்கு பலருடைய உள்ளம் குர்ஆன் வசனங்கள் இல்லாமல் அழுக்கடைந்து கிடக்கிறது. அதனால்தான் அந்த குர்ஆனுடைய அந்த மகத்துவம் என்ன செய்யல, நமக்கு தெரியல. ஆனால் இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை பொறுத்தவரையில ஈமான் இல்லாதவர்களுக்கு ஈமானை கொண்டு வரும், ஈமான் இருப்பவர்களுக்கு ஈமானை அதிகரிக்கும். இதுதான் குர்ஆன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாத்தை ஏற்றார்கள்? குர்ஆனை கேட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனத்தை கேட்டால் அதன் மூலமாக அமல் செய்துவிட்டு ஈமானை அதிகரித்து விட்டு அதற்கு பின்னால் அடுத்த வசனத்தை கேட்பார்கள். இதுதான் குர்ஆன்.
அப்ப அல்லாஹ் இரண்டாவது பண்பாக முஃமினுடைய பண்பை சொல்லுகிறான். அவர்களுக்கு அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மூன்றாவது பண்பாக அல்லாஹ் சொல்லுகிறான், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். முஃமின்களுடைய மூன்றாவது பண்பு, அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீதே தவக்கல் வைத்திருப்பார்கள், அல்லாஹ்வையே அவர்கள் சார்ந்திருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, உங்களுடைய செருப்பினுடைய வாரந்தாளுக்குள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார்களே, அதே போன்ற தவக்கல் வைத்திருப்பார்கள். எல்லா விஷயத்திலும் இவரை போய் பார்த்தா நம்ம பிரச்சனை முடியுமா, அவரை போய் சந்திச்சா நம்ம பிரச்சனை முடியுமா, அதற்கெல்லாம் முன்னால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் போய் நிற்பார்கள். என்னுடைய ரப்பு எனக்காக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வை சார்ந்திருத்தல் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, சாதாரண ஒரு பண்பல்ல. அதற்கு கிடைக்கக்கூடிய மகத்துவமோ சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களிலே 70,000 நபர்கள் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவனம் செல்வார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யார் அந்த நபர்கள், அவருடைய பண்புகள் என்ன? அவர்கள் பறவைகளை வைத்து சகுனம் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள், அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்கள், பறவைகளை வைத்து சகுனம் பார்க்க மாட்டார்கள் என்று சொன்னால், அந்த காலத்தில் பறவை என்ன செய்வாங்கன்னா அதை வச்சு சகுனம் பார்ப்பாங்க. இது இந்த பக்கம் போச்சுன்னா அது ஒரு சகுனம், இந்த பக்கம் போச்சுன்னா அது ஒரு சகுனம் என்று சகுனம் பார்ப்பார்கள். ஓதி பார்க்க மாட்டார்கள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்குத்தானே ஓதி பார்த்துருக்கிறாங்க, அது அனுமதி மார்க்கத்திலே. நீங்கள் ஓதி பார்த்தால்தான் எனக்கு சரியாகும் என்று சொல்லி யாரிடத்திலும் போய் நிற்க மாட்டாங்க. எப்படி? இவர் எனக்கு ஓதி பார்த்தால் தான் எனக்கு சரியாகும், இவரிடத்தில் தான் எனக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது என்று சொல்லி யாரையும் நம்பி நிற்க மாட்டார்கள். மாறாக முழுக்க முழுக்க அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட 70,000 நபர்கள் கேள்வி கணக்கில்லாமல் சோனம் செல்வார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் இது. அப்போ முழுக்க முழுக்க அல்லாஹுவையே சார்ந்திருக்கக்கூடிய இந்த பண்பு நமக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த முன்மாதிரி. இதுக்கு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஒரு போர்க்களத்திற்கு போயிட்டு வராங்க. போய் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னால் கத்தி எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தின் மீது வைத்து விடுகிறான். மை யம்னஉக மின்னி, என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றக்கூடியவர் யார் என்று கேட்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படித்தான் பாருங்கள், ஒரு முஃமின் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே யார் எனக்காக இல்லை என்றாலும் பரவாயில்லை, என்னோடு பிறந்த என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், அல்லது எனக்கு பிறந்த குழந்தைகள், எனக்காக வந்த என்னுடைய மனைவி, யாராக இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய சொத்து சுகம் எவன் என்னோடு இல்லை என்றாலும் பரவாயில்லை, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருந்தால் அதுவே ஒரு மனிதனுக்கு போதுமானது. சுசலாசன் சொன்னார்கள், என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றக்கூடியவர் யார்? சுசலாசன் சொன்னார்கள், அல்லாஹ், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த கத்தி கீழே விழுகிறது. அவன் போடவில்லை, அந்த கத்தி கீழே விழுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து அவனுடைய கழுத்தில் வைத்து கேட்கிறார்கள், இப்பொழுது என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றக்கூடியவன் யார்? அவன் சொல்லுகிறான், யார் வாளை எடுத்திருக்கிறாரோ அவர் என்னை காப்பாற்றுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இப்பொழுதும் அல்லாஹ் தான் காப்பாற்றுவான். அப்ப இப்படித்தான் ஒரு மனிதன் எல்லா சூழலிலும் அல்லாஹ்வை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும். அது முஃமினுடைய ஒரு பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப முஃமினுடைய மூன்றாவது பண்பு என்ன? எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வையே தவக்கல் வைத்திருக்க வேண்டும், சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சமுதாயத்தினுடைய தவக்கல் இன்னைக்கு எப்படியெல்லாம் இருக்கிறது, எப்படியெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருக்க தவக்கல் வைத்திருக்கிறார்கள் பாருங்க. நான் சமீபத்தில் ஒரு சொந்தக்காரனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன். அப்போ அவருடைய வாசலிலே ஆயத்துல் குர்சியுடைய பிக்சர் ஒட்டி இருக்கிறாங்க. இப்போ எதற்காக அந்த ஆயத்துல் குர்சி இங்கே ஒட்டி இருக்கிறீங்க என்று கேட்கும்பொழுது, நம்ம வீடு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிற பார்த்தீங்களா, அதனால் பேய் பிசாசு எதெல்லாம் அண்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒட்டி இருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ அவருடைய தவக்கல் எதில் இருக்குது பாருங்க. ஆயத்துல் குர்சி கதவுல ஒட்டுனா அந்த கதவை தாண்டி பேய் வராதான், பிசாசு வரான், ஜின்னு வராதான். இப்படித்தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய தவக்கல் நம்பிக்கை இருக்கிறது. குர்ஆனை தலைமாட்டில் வைத்து தூங்குகிறார்கள். கெட்ட கனவு வரக்கூடாது, ஜின்னுடைய தொந்தரவு இருக்கக்கூடாது. அட, குர்ஆனும் ஆயத்துல் குர்சியும் எதற்காக இறக்கப்பட்டது? சரி, அந்த ஆயத்துல் குர்சியை படியுங்கள் என்று சொன்னால் அதுவும் படிக்க தெரியல. அதுல என்ன இருக்கிறது, அந்த பொருள் என்ன, அதுவும் தெரியல. அப்ப அதுவே தெரியாமல் தலைமாட்டிலும் கையிலும் காலிலும் தொங்க விட்டோம் என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்?
மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக என்று சொன்னார்கள். எவன் தாயத்து கட்டி தொங்க விடுகிறானோ அவன் ஷிர்க் செய்து விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆயத்துல் குர்சி தானே, குர்ஆனுடைய வசனங்கள் தானே என்று சொல்லுகிறார்கள் பல நபர்கள். ஆனால் குர்ஆனுடைய வசனமாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய மகத்துவமான வார்த்தைகளாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பண்பிற்கு ஒன்றை ஈக்குவலாக கொண்டு வருகிற பொழுது அது தெளிவான ஷிர்க். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, ஃபக்கத் கஃபர, அவன் காஃபிராகி விட்டான் என்று வருகிறது. ஒரு மனிதர் வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கையில் மஞ்சள் கலரில் ஒரு கயிறு கட்டி இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னதுப்பா கயிறு மஞ்சள் கலரில்? அல்லாஹுடைய தூதரே, எனக்கு வாஹினா என்று சொல்லக்கூடிய நோய் இருக்கிறது. வாஹினா என்று சொன்னால் தொடையில் ஏற்படக்கூடிய நோய். அந்த நோய் போகணுன்றதுக்காக அந்த கயிறை கட்டி இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கயிறை கலட்டி எறிந்து விடு. இதே நிலையில் மரணித்தால் உன்னுடைய இறுதி நிலை மோசமானதாக ஆகிவிடும், நஷ்டவாளியாக ஆகிவிடுவா என்று சொல்லி எச்சரிக்கை செய்து அனுப்புகிறார்கள். அப்போ நம்முடைய சமுதாயம் அதையெல்லாம் உணராமல் எதன் மீதோ தவக்கல் வைத்திருக்கிறார்கள். ஆனால் முஃமின்களை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை மட்டுமே எல்லா சூழலிலும் என்ன செய்திருப்பார்கள், சார்ந்திருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமினுடைய மூன்றாவது பண்பாக சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வசன சூரத்துல் அன்ஃபாலில் ஒரு 2-3 வசனங்களில் தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். முஃமினுடைய 4வது பண்பாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதீன, அந்த முஃமின்கள் யார் தெரியுமா? யுகீமுனஸ் ஸலாஹ், அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்களும் தொழதானே செய்கிறோம், நம்மளும் தொழுகையை நிலைநாட்ட தானே செய்கிறோம். அப்போ முஃமின்களும் தொழுவார்கள் என்று சொன்னால் அவருடைய தொழுகை வித்தியாசமாக எதுவும் இருக்குமா என்று கேட்டால், ஆமாம், அவருடைய தொழுகை வித்தியாசமாக இருக்கும். எப்படி வித்தியாசமாக இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறானே, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூத்தா, நிச்சயமாக இந்த தொழுகை என்பது முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த நேரம் குறிக்கப்பட்ட விஷயத்தில் முஃமின்கள் வித்தியாசப்பட்டு இருப்பார்கள். லுஹரா, அந்த லுஹருடைய நேரத்தில் நிற்பார்கள். அஸ்வரா, அந்த அஸ்வருடைய நேரத்தில் நிற்பார்கள். மகரிபா இஷாவா, அதனுடைய நேரத்தில் நிற்பார்கள். லுஹரை அசரிலோ, அசரி மகரிபிலோ, மகரிபை இஷாவிலோ தொழமாட்டார்கள். இதுதான் முஃமினுடைய அல்லாஹ் எப்படி தஅபுதுல்லாஹ கஅன்னக தரா, அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல் வணங்கு என்று சொன்னார்களே, அப்படி நிற்பார்கள் தொழுகையில. ஃபஇல்லம் தகுன் தரா, அது உன்னால் முடியவில்லையா, ஃபஇன்னஹு யராக், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய ரப்பிற்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்ற எண்ணத்தோடு அவர்கள் நிற்பார்கள். அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தில் சொல்லுகிறான், முஃமின்கள் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தொழுகையில் பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் முஃமின்கள் என்ற அத்தியாயத்தை இறக்கி அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் முஃமின் அல்லாதவர்கள், அவர்களை பற்றி அவருடைய தொழுகை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், வைலுல் லில் முஸல்லீன், அப்படிப்பட்ட தொழுகையாளிக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன்? அல்லதீன ஹும் யுராவுன், அவன் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறான், பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறான். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவன் தொழுகை நிற்கிற பொழுது ஒரு பராமுகமாக, அசால்ட்டாக, பொடும்போக்காக நிற்கிறான், இவனுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் முஃமின்கள் வித்தியாசப்பட்டு இருப்பார்கள், தொழுகையில சரியாக நிற்பார்கள், எப்படி நிற்க வேண்டுமோ அந்த முறைப்படி நிற்பார்கள். அதனால்தான் அல்லாஹ் முஃமின் எப்படி சொல்லுகிறான், யுகீமுன ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி 4 பண்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். முதலாவது, அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் அவனுடைய உள்ளம் நடுங்கும். 2வது பண்பு, குர்ஆன் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவனுடைய ஈமான் அதிகரிக்கும். 3வது பண்பு, அல்லாஹ்வையே முஃமின்கள் முழுக்க முழுக்க சார்ந்திருப்பார்கள். 4வது பண்பு, அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
உயர்மறை கூறும் உயர்ந்தோர்களின் பண்பு என்கின்ற தலையங்கத்தில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களான இந்த முஃமின்கள் அவருடைய பண்புகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பேசுகிறான். அதிலே ஒரு இடம்தான் சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்கள். இந்த ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 பண்புகளை பேசுகிறான். அதிலே 4 பண்புகளை முந்தைய உரையில் பார்த்தோம். கடைசியாக அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த முஃமினுடைய 5வது பண்பு எப்படி இருக்கும் தெரியுமா? வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாம் அந்த முஃமின்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக, சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் எங்களெல்லாம் செலவு செய்வார்கள் அல்லது நீங்கள் செலவு செய்யுங்கள், கொடுங்கள், தான தர்மங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானோ அங்கெல்லாம் எப்படி தெரியுமா அல்லாஹ் சொல்லுவான்? நான் கொடுத்ததிலிருந்து நீ கொடு என்று அல்லாஹ் சொல்லுவான். நான் கொடுத்ததிலிருந்து அவர்கள் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வந்தது அதில் நான் கொடுத்தது. அப்படித்தான் ஒரு முஃமினும் நம்ப வேண்டும். எனக்கு அல்லாஹ் இதை கொடுத்தது என்ற சிந்தனை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை வரும். அப்பொழுதுதான் கொடுத்தால் குறையாது என்கின்ற சிந்தனை வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, மா நகஸத் மின் மாலின் அப்தின் சதகா. சதகா செய்வதன் மூலமாக ஒரு அடியானுடைய சொத்தில் எதுவும் குறைய போவதில்லை என்று சொன்னார்களா இல்லையா? அந்த நம்பிக்கை எப்பொழுது வரும்? பொதுவாகவே என்ன, கொடுத்தால் குறையும். அதானே இந்த உலக குஃபார்களுடைய இந்த சிந்தனை. இந்த உலகத்தை நம்பியே வாழக்கூடிய சிந்தனை என்ன? என்னிடத்தில் 10 இருக்கிறது, 2ஐ கொடுத்தால் 8ஆக மாறும். அதுதான் இந்த உலகத்தினுடைய சிந்தனை. ஆனால் முஃமினுடைய சிந்தனை என்ன? அல்லாஹ்விற்காக நான் ஒன்றை கொடுக்கிற பொழுது அந்த 2 200ஆக, 2000ஆக, 20000ஆக மாறும் என்பதுதான் முஃமினுடைய சிந்தனை. அப்ப அல்லாஹ் கொடுத்தது எனக்கு என்ற சிந்தனை வர வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த முஃமின்கள் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள். இந்த வசனத்தை கேட்டுதான் சஹாபாக்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். ஒரே ஒரு உதாரணம், ஒரு நபித்தோழர் அவருடைய வீட்டை சுற்றி வேலி அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு. அப்போ பக்கத்தில் வீட்டில் ஒட்டி ஒரு மரம் இருக்குது. அவருடைய வேலி அமைப்பதற்கு அந்த இடையில கரெக்டாக ஒரு மரம் வளருது. அந்த பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்குறாரு, இந்த மரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் அழகான முறையில் வேலி அமைச்சிக்கிருவேன், சுற்றி ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்கட்டுமா இல்லையா, அதற்காக கேட்குற. அந்த மரத்தை எடுத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு உண்டான காசு என்னமோ அதையும் நான் கொடுத்துட்றேன் என்று சொல்கிறார். இப்போ அந்த மனிதர் சொல்கிறார், தரமாட்டேன், எடுக்க விட மாட்டேன் என்று சொல்கிறார். ஏன்னா சாய்வாக வளருது, அவர் காம்பவுண்ட் சுவர் கட்ட முடியலை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக அந்த வழக்கு வருது, அல்லாஹுடைய தூதரே, இது மாதிரி நான் வீட்டை சுற்றி செவர் எழுப்ப போகிறேன், இவருடைய மரம் குறுக்க வருது, அந்த மரத்தினால் அவருக்கு பிரயோஜனமும் கிடையாது, அதை எடுத்தால் நான் அழகாக ஒரு செவரு கட்டிக்கிறவேன், அதற்குண்டான காசையும் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ அந்த மனிதரிடத்தில் இருக்கிறார்கள், அவர் முடியாது என்று சொல்லுகிறார்கள், இந்த மரத்தை எடுத்தால் அவருக்காக நீ கொடுத்தால் அல்லாஹ் சூனத்தில் ஒரு மரத்தை உனக்காக நடுகிறான், சுவனத்தில் அல்லாஹ் உனக்காக ஒரு மரத்தை தருகிறான் என்று சொன்னவுடன் அந்த மனிதர் அப்பொழுதும் முடியாது என்று சொல்லுகிறார். அல்லாஹ் நாடாத சில துர்பாக்கியசாலியும் இப்படி இருப்பார்கள். அவர் முடியாது, அப்போ அநியாயமாக பிடிங்க கொடுக்க முடியும், அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இது அருகில் இருந்து பார்த்த ஒரு நபித்தோழர் அபு தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த அபு தஹ்தா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த மரத்திற்கு சொந்தக்காரருடைய வீட்டுக்கு போய், இந்த மாதிரி மதீனா நகரிலே இப்படி ஒரு தோட்டம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். ஆமாம், அது ஒரு பிரபலியமான தோட்டம், கிட்டத்தட்ட 700 பேரித்த மரங்களுக்கு மேலால் அங்கே தோட்டத்தில் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் ஒரு ஆறும் ஓடுகிறது, அவ்வளோ செழிப்பான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் தான் நம்முடைய வீடும் இருக்கிறது. அந்த தோட்டம் தெரியுமா? ஆமாம் தெரியும். அந்த தோட்டம் முழுவதையும் உங்களுக்கு தருகிறேன், அந்த ஒரு மரத்தை எனக்கு தாங்க என்று கேட்கிறார். யாரும் வேண்டாம் என்று சொல்லுவா? எவ்வளோ பெரிய பணக்காரன் அம்பானியாக இருந்தாலும் இந்த ஒரு பிஸ்னஸ் டீலை விடுவானா? அந்த மரத்தை கொடுக்கிறார், இந்த தோட்டத்தை வாங்கி கொள்கிறார். நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஒரு சலுகை சொன்னீர்களா இல்லையா, ஒரு ஆஃபர், ஜவுளி கடையில் போய் ஆஃபர் இருக்குது அங்கே போமா இல்லையா, அந்த மாதிரி இந்த நபித்தோழர் கேட்கிறாரு, நீங்கள் ஒரு ஆஃபர் சொன்னீங்களா இல்லையா, அல்லாஹ் சுவனத்தில் ஒரு மரத்தை தருகிறான்னு சொல்லி, அந்த ஆஃபர் இன்னும் இருக்குதா?
அந்த சலுகையை அல்லாஹ் எனக்காக தருவானா? இதோ என்னுடைய இந்த தோட்டத்தை முழுவதையும் கொடுத்து விட்டேன் அல்லாஹுடைய பாதையில், எனக்கு அல்லாஹ் சுவனத்தில் அந்த ஒரு மரத்தை தருவான் தானே? அபு தஹ்தாவே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மரம் அல்ல, நீங்கள் நடக்கக்கூடிய பாதையெல்லாம் அல்லாஹ் மரத்தை நட்டு விட்டு செல்லுகிறான். அவ்வளவு பெரிய தோட்டங்களை அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் விட அந்த அபு தஹ்தா தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார். அங்குதான் அவனுடைய வீடு இருக்கிறது. அவருடைய மனைவியிடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய அன்பு மனைவியே, இந்த தோட்டத்திலிருந்து வெளியேறு, இந்த தோட்டத்தை அல்லாஹுடைய பாதை நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுகிறார். அவருடைய மனைவி சொல்லுகிறார்கள், என்னுடைய கணவனே, நீங்கள் மிகச்சிறந்த ஒரு வியாபாரத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள், லாபமான ஒரு வியாபாரத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்புகிறார்கள். அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர்கள் கொடுப்பார்கள். முஃமினுடைய பண்பு. தங்களுக்கு தேவை இருந்தாலும் அவர்கள் கொடுப்பார்கள். முஃமினுடைய பண்பு. இப்படித்தான் முஃமின்கள் இருப்பார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பண்புகள் எல்லாம் சொல்லிவிட்டு, உலாயிக்கல் முஃமினூனல் ஹக்கா, இவர்கள்தான் முஃமின்கள், ஹக்கான முஃமின்கள், உண்மையான முஃமின்கள், லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், இவர்களுக்கு தங்களுடைய ரப்பிடத்தில் தனி அந்தஸ்து இருக்கிறது. அல்லாஹ் இவ்வளவு பண்புகளை சொன்னானா இல்லையா? 5 பண்புகளை அல்லாஹ் பேசினானா இல்லையா? இந்த 5 பண்புகள் எந்த முஃமினிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தனி அந்தஸ்து இருக்கிறது. ஒ மக்ஃபிரத்துன், பாவ மன்னிப்பு இருக்கிறது. ஒ ரிஸ்குன் கரீம், கண்ணியமான வாழ்வாதாரம் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபாலுடைய ஆரம்ப வசனத்தில் பேசி காட்டுகிறான். நாமும் இந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும். அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கான ஆரம்ப முயற்சி என்ன? ஜும்மா முடிந்ததற்கு பின்னால் சூரத்துல் அன்ஃபாலை திறக்க வேண்டும். குர்ஆனுடைய 8வது அத்தியாயம் 2 நிமிடம் ஆகும், 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன 5 பண்புகளை சொன்னோம். ஆரம்பத்தில் வந்தவர்களுக்கு தெரியும், இடையில வந்தவங்க, கடைசியில் வந்தவங்களுக்கு நம்ம எத்தனை பண்புகளை சொன்னோம் என்று தெரியல. ஜும்மாவுடைய தலைப்பு என்னன்னு சொன்னோம் கூட தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம் திறந்து பாருங்க, 2வது வசனத்திலிருந்து படிங்க. 5 பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான். முஃமினுடைய 5 பண்புகளை அல்லாஹ் பேசுகிறான். அந்த பண்புகளை படித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி அல்லாஹ்விடத்தில் உண்மையான முஃமின்கள் என்ற பெயரை வாங்க வேண்டும். காரணம், நாம் வாழக்கூடிய காலம் யுஸ்பிஹர் ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரன். ஒரு மனிதன் மாலையில் முஃமினாக இருப்பான், காலையில் காஃபிராகி விடுவான். வ யுஸ்பிஹு முஃமினன் வ யும்சி காஃபிரன், காலையில் முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்த ஒரு விஷயம். அதனால் ஈமான் எப்பொழுது மாறும், எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்விடத்தில் நான் முஃமினாகவே வாழ வேண்டும், முஃமினாகவே மரணிக்க வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். இந்த பண்புகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இமையிலும் மாலை மறுமையிலும் நல்ல உண்மையான முஃமின்கள் என்ற பெயரெடுத்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்குவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.